ஏர்போர்ட் பட்டணமாத்தூர் திருச்சி 7 என் குலதெய்வம் வந்து காளியம்மன். மற்ற சாமி கும்பிட மாட்டேன். 8 தடவை உயிர் போய் 8 தடவை பிழைச்சிக்கிட்டேன். பஸ்ஸில் அடிப்பட்டேன், ஹார்ட் அட்டாக் இருக்குது, நுரையீரல் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. இது வரைக்கும் அதை காப்பாற்றி என் கரை சேர்க்குது. முதல்ல எங்கள் மாமாட்ட வந்து மாலை போட்டேன், குப்புசாமி மாமாட்ட. அப்போலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் காளியம்மன் தான் என் குலதெய்வம். சொந்த ஊர் திருநெல்வேலி, பொழைக்க வந்து திருச்சி ஏர்போர்ட்டு பட்டணமாத்தூர். எனக்கு ஆட்டு பிரச்சனை இருக்குது, நுரையீரல் பிரச்சனை இருக்குது, மூச்சு தண்ணல் இருக்குது. பஸ்ஸில் அடிப்பட்டு தான் கை 8 தடவை உயிர் போய் உயிர் வந்துச்சு. என் காளியை தவிர மற்ற தெய்வத்தை எதுவுமே நான் கும்பிட மாட்டேன். இந்த கருப்பு சாமி, இந்த முன்னாடி சாமி, அந்த சாமி எல்லாம் எந்த சாமி கும்பிட மாட்டேன். காளினா காளி தான் ஒரே தெய்வம். மற்ற தெய்வம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அது பக்கம் போகவும் மாட்டேன். காளியை தவிர எதுவுமே நான் கும்பிட்டே கிடையாது. என் குல தெய்வமே காளி தான். அதே மாதிரி என்ன குழந்தை வேணும்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் சொன்ன வாக்கு. அதே மாதிரி செட்டியார் வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகாமல் 30-40 வயசு பையலுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அவனுக்கு வந்து இங்கே வந்து மிளகா வாங்கி போட்டு அங்காள ஈஸ்வரர் கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு. அவருக்கு 2 குழந்தை இருக்குது, மெட்ராஸில் இருக்காங்க. அவங்க வந்து காரைக்குடிக்காரவங்க. அங்கே எல்லா தெய்வம் இங்கே இருக்குதுனாக்கா நம்பி தான் வராங்க எல்லா பேருமே. மற்றபடி நான் சொல்கிறது காளியை பற்றி நான் பெருமையாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நான் அனுபவிச்சதுனால இன்றைக்கி உயிராக இருக்கிறனாக்கா காளியோட அருள் தான். என் வீட்டில் இருக்கிற காளி தான், ஃபோட்டோவை வச்சுருக்கோம் காளி தான். மற்ற தெய்வத்தை எதுவும் நான் இது வரைக்கும் வணங்குனது கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து சபரிமலையில் நான் மாலை போட்டு பார்த்து அன்பு சாமிகிட்ட மாலை போட்டு போனப்போ அங்கே வந்து உடம்பு சரியாமல் கிடந்து அந்த கணபதி கோயிலில் என்னை விட்டுட்டு எல்லாம் மலைக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர், பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்து ஜீப்பை வச்சுக்கிட்டு வேனை வச்சுக்கிட்டு வாங்க ஆஸ்பத்திரி வாங்க அப்படிங்கிற உட்கார வச்சு கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு எதே இடத்துல வரக்கூடாது, நான் வரமாட்டேன்ட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு இப்போ தான் மலையை விட்டு ஐயப்பன் மலையை கொண்டு விட்டு விநாயகர் கோயிலுக்கு வந்தாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு. அப்புறமா வந்த பிற்பாடு வந்துட்டேன். எப்படியோ 7 மணிக்கு வந்தேன், அங்காள ஈஸ்வரி கோயிலுக்கு வந்தேன். பார்த்தேன் சாமியை 12:55 108 பெரியாசில் இருக்கிறேன். அப்போ உயிர் போயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன்னா ஒரே தெய்வம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமோ அது மட்டும்தான் வணங்கணும். தவிர மற்ற தெய்வத்தெல்லாம் வந்து பேருக்கு வணங்கிட்டு பண்ணாமல் தவிர உயிரை காப்பாற்ற தெய்வம் தான் முக்கியம் நம்மளுக்கு. நன்றி.